warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Nahmaduhu wa nusalli ala rasulihil karim, amma ba'd. Faqad qala Allah ta'ala fil Qur'anil karim wal furqanil majid. Ba'da a'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahir rahmanir rahim. Inna Allaha wa malaikatahu yusalluna 'alan nabi. يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. وقال الله تعالى في القرآن الكريم واستعينوا بالصبر والصلاة وإنها لكبيرة إلا على الخاشعين. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم من غدا إلى الصلاة الصبح غدا براية الإيمان ومن غدا إلى السوق غدا براية إبليس أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் ஏகர்வனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாவதாக. அவனுடைய அன்பும் அளவிலா கருணையும் சரதாரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னலாரின் மீது அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை சற்றும் தவறாமல் பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், இறைநேச செல்வர்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர்களின் மீதும் என்றென்றும் குன்றாமல் நின்று மட்டுமாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர பெருமக்களே, மாணவ கண்மணிகளே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு அரங்கத்தினை அல்லாஹு தஆலா நம் அவர்களை அமர வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கின்றான். அப்பேற்பட்ட அந்த அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உரித்தாவதாக. அன்புமிக்க இஸ்லாமிய சகோதர பெருமக்களே, இஸ்லாத்தினுடைய 5 கடமைகள், 5 தூண்களிலே முதன்மையாக இருக்கக்கூடியது ஷஹாதத். அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் சாட்சி கூறுவது முதன்மையாக இருக்கிறது. இரண்டாவதாக இருக்கக்கூடியது இந்த தொழுகை. இந்த தொழுகையை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் ஒரு அழுத்தமாக முக்கியமாக அவர்கள் கூறிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட அந்த தொழுகையை இந்த காலத்தில் இந்த இஸ்லாமிய சமுதாயம் எவ்வாறு கடைபிடிக்கிறது, நாம் எவ்வாறு கடைபிடிக்கின்றோம் இந்த தொழுகையை? கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த தொழுகையினுடைய சிறப்பை நாம் விளங்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் என்னிடத்திலே உதவி தேடுங்கள். வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன், அது இறையச்சம் உள்ளவர்களே தவிர மற்றவர்களுக்கு பிறருக்கு அது ஒரு பாரமாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மளுக்கு எவ்வாறு இருக்கிறது? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மவர்களை காஷிஈன்களுடைய கூட்டத்திலே ஆக்கி அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தொழுகையினுடைய சிறப்பை குறித்து பல ஹதீஸ்களை நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை குளிர்காலத்திலே அவர்களுடைய வீட்டிலிருந்து வெளியே வந்தாங்க. அவர்களுடைய வீட்டிலிருந்து வெளியே வந்தாங்க. வந்து ஒரு மரத்தினுடைய கிளையை அவர்களுடைய கரங்களினால் பிடித்தார்கள். பிடிக்கும் பொழுது அதிலிருந்து முன்னாடியே அதிலிருந்து இலைகள் எல்லாம் உதிர்ந்து கொண்டிருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரங்களினால் அந்த கிளைகளை பிடித்து அசைத்தார்கள். அந்த கிளையிலிருந்து இன்னும் இலைகள் எல்லாம் உதிர்ந்து கொண்டிருந்தது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை அழைத்தார்கள். அபூதரே என்பதாக சொன்னாங்க. நான் சொன்னேன், லப்பைக் யா ரசூலல்லாஹ், லப்பைக் யா ரசூலல்லாஹ் என்பதாக நான் சொன்னேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எவரொருவர் இந்த இஸ்லாமிய மனிதர் மனதில் இஹ்லாஸுடன் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை நாடி 5 வேளை தொழுகையை எந்த ஒரு நபர் கடைபிடிக்கின்றாரோ அவர் இந்த கிளைகளிலிருந்து எப்படி இலைகள் எல்லாம் உதிர்ந்ததோ அல்லாஹ் தஆலா
அந்த மனிதருடைய பாவங்கள் அனைத்தையும் உதற வைத்திருக்கின்றான், அழித்து விடுவான் என்பதாக அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அதனுடைய விளக்க விரிவுரைகளை இமாம் பெருமக்கள் எழுதுகிறார்கள். குளிர்காலத்தில் மரத்திலிருந்து கிளைகள் எல்லாம் விழுகும். அதிலும் சில மரங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு கிளை கூட இருக்காது, மொட்டைக்கட்டையாக சில மரங்கள் எல்லாம் இருக்கும். அதே போன்றுதான் எவரொருவர் மனதிலே இஹ்லாஸுடன் அல்லாஹ்வை நாடி ஐவேளை தொழுகையை கடைபிடிக்கின்றாரோ அவருடைய பாவங்கள் ஒரு பாவங்களை அல்லாஹ் தஆலா விடாமல் அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் தஆலா அழித்து விடுகின்றான் என்பதாக சொல்லப்படுகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய வேதத்திலே சொல்லி காட்டுகிறான், அகிமிஸ் ஸலாத தரஃபைன் நஹாரி வ ஸுலஃபம் மினல் லைல். பகலினுடைய ஓரத்தை கொண்டும் இரவினுடைய ஓரத்தை கொண்டும் நீங்க என்ன பண்ணீங்க, தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்பதாக சொல்லுகிறான். அடுத்து சொல்றான், இன்னல் ஹஸனா, அது உங்களுக்கு அழகானதாக அமையும், யுத்ஹிபுன ஸய்யிஆத், அது உங்களுடைய பாவங்களை எல்லாம் அழித்துவிடும். ذَلِكَ ذِكْرَى لِلذَّاكِرِينَ. அதை நினைவு கூறுபவர்களுக்கு, அல்லாஹ்வை நினைவு கூறுபவர்களுக்கு ஒரு நினைவூட்டுகின்ற ஒரு விஷயமாக அது அமையும் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இந்த தொழுகையினுடைய சிறப்பை விளங்க வேண்டும். நமது மக்கள் வந்து கேட்பாங்க, அஜர்த்துங்க இந்த மாதிரி வீட்டில் ஒரே கடனாக இருக்குது, சண்டை சச்சரவாக இருக்குது, கடன் தொல்லையாக இருக்குது, ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம சொல்லுகின்ற விஷயம், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ இந்த தொழுகையை சரிவரையாக கடைபிடித்திருக்க மாட்டார்கள், தொழுகையிலே ஒரு அசட்டையாக இருப்பாங்க. அதுதான் ஒரு முக்கியமான விஷயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எவரொருவர் தொழுகையை சரியாக கடைபிடிக்கின்றார்களோ அல்லாஹ் தஆலா அவர்களுடைய குடும்பங்களை சுபிட்சமாக ஆக்குவான். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த தொழுகையை பேணாதவர்கள் நாளை நரகத்திலே, நாளை மறுமையிலே நரகத்திலே யாருடன் தெரியுமா இருப்பாங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளை நரகத்திலே தொழுகையை பேணாதவர்கள் ஃபிரௌனுடனும் அவனுடைய மந்திரியாக இருந்த ஹாமானுடனும் கொடுங்கொல்லனான உபை பின் கலபுடனும் நாளை நரகத்திலே தொழுகையை பேணாதவர்கள் இருப்பார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட விஷயத்திலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. இதே போன்று பல ஹதீஸ்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த தொழுகையினுடைய சிறப்பை நாம் விளங்கிட்டோம்னா, இந்த தொழுகையை பற்றிய பல விஷயங்களை நாம் விளங்கிவிட்டோம் என்று சொன்னால் அந்த தொழுகையின் மீது ஒரு அபரிவிதமான ஒரு காதல், ஒரு பிரியம் என்பது ஏற்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் யஅலமுன் நாஸ, மக்கள்கள் அறிந்தார்கள் என்றால், மாஃபி நிதாஇ வஸ்ஸஃபில் அவ்வல், முதலாவது சஃபிலே நின்று தொழுகுகின்ற அந்த நன்மையும் பாங்க சொல்லி மக்களை அழைக்குகின்ற அந்த நன்மையையும் மக்கள் அறிந்தார்கள் என்று சொன்னால், சும்மலம் எஜிது, அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டாங்க, இல்லா யஸ்தஹிமு இலைஹி லஸ்தஹமு, அவர்கள் சீட்டு குலுக்கி போட்டே தவிர அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு சொன்னாங்க. இந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், முதலாவது சஃபிலே நிற்கின்ற அந்த நன்மை, அந்த சிறப்பையும் பாங்க சொல்லி மக்களை அழைக்குகின்ற அந்த சிறப்பையும் மக்கள்கள் அறிந்தார்கள் என்றால், பள்ளிவாசலுக்கு முதல் கூட்டமாக வருவாங்க. அதன் மூலியமாக சண்டை சச்சரவு எல்லாம் உண்டாகும். அதன் காரணமாக என்ன செய்வாங்கன்னா, சீட்டு குலுக்கி போட்டை முதலாவது சஃபில் நிற்பாங்க, சீட்டு குலுக்கி போட்டை பாங்க சொல்லுவாங்க, தேர்ந்தெடுப்பாங்க. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலவ் யஅலமூன, மேலும் மக்கள்கள் அறிந்தார்கள் என்றால், மாஃபி தஹஜீரி லஸ்தபகு இலைஹி, அவர்கள் விரைந்து தொழுகுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லுகர் தொழுகையை எந்த அளவுக்கு முந்தி தொழுகிறோமோ, எந்த அளவுக்கு விரைந்து தொழுகிறோமோ அந்த அளவுக்கு சிறப்புக்குரியது என்பதாக சொல்லி காட்டினார்கள். அடுத்து சொல்றாங்க, வலவ் யஅலமூன, மேலும் மக்கள்கள் அறிந்தார்கள் என்றால், மாஃபி அதமதி வஸ்ஸுபஹி, இஷா தொழுகையினுடைய சிறப்பையும் சுபஹ தொழுகையினுடைய சிறப்பையும் மக்கள்கள் அறிந்தார்கள் என்றால், லா தவ்ஹமா வலவ் ஹபவன், அவங்க எப்படி தெரியுமா வருவாங்க, தவழ்ந்தாவது அந்த தொழுகையில் வந்து கலந்து கொள்வார்கள் என்பதாக சொல்லி காட்டினார்களாம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவனுடைய திருமறையிலே கிட்டத்தட்ட 80 இடங்களிலே இந்த அகிமிஸ் ஸலா என்பதாக, தொழுகை நிலைநாட்டுங்கள் என்பதாக சொல்லி காட்டுகிறான். இப்போ இந்த தொழுகைக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கும் என்பதை நாம் விளங்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு பெற்றோர்களே இந்த தொழுகையிலே, ஒரு சில பெற்றோர்கள் இந்த தொழுகையில் அசட்டையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இளைஞர்கள் சமுதாயம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? கேம் இருக்கும், ஆபாசமான படத்திற்கும், இந்த காதல் இருக்கும், இதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய குழந்தைக்கு 7 வயதானவுடன் அவர்களை தொழுக சொல்லி ஏவுங்கள்னு சொன்னாங்க.
10 வயது ஆகியும் அவர்கள் தொழுகாமல் இருந்தார்கள் என்றால் அவர்களை அடித்து தொழுக அனுப்புங்கன்னு சொன்னாங்க. கண்ணியத்திற்குரியவர்கள், நாம் முதலில் சரியாக தொழுகையை பேண வேண்டும். பெற்றோர்கள் முதலில் சரியான முறையிலே 5 வேளை தொழுகையை பேண வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, கடைசியாக ஒரு ஹதீஸை கூறி விடைபெறுகின்றேன். அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அரஐதும் லவ் அன்ன நஹார பிபாபின் அஹதிக்கும், உங்களில் ஒருவருடைய வீட்டு வாசலிலே ஒரு நதி ஒன்று ஓடுகிறது. லம் யக்ஸிலு ஃபீஹி குல்ல யௌமின் 5 மர்ரா, அந்த நபர் அந்த நதியிலே ஒவ்வொரு நாளும் 5 முறை குளிக்கின்றார். ஹல் பஃபிய மின் தரனிஹி ஷைஉன், அந்த மனிதருடைய உடலிலே ஏதாவது அழுக்கு இருக்குமா, ஏதாவது வஸ்து இருக்குமா என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களிடத்திலே கேட்கும் பொழுது சஹாபா பெருமக்கள் எல்லாம் சொன்னாங்கன்னா, லா யபகா மின் தரனிஹி ஷைஉன் யா ரசூலல்லாஹ், அவருடைய உடலிலே ஒரு அழுக்கு கூட இருக்காது யா ரசூலல்லாஹ் என்பதாக சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபகதாலிக, அவ்வாறுதான் மிஸ்ல ஸலாத்தில் ஹம்ஸா, எவரொருவர் 5 வேளை தொழுகையை தவறாமல் கடைபிடிக்கின்றார்களோ யமஹுல்லாஹ், அல்லாஹு தஆலா அழித்து விடுகின்றான், பிஹின்னல் ஹதாயா, அவர்களுடைய அனைத்து பாவத்தையும் அல்லாஹு தஆலா அழித்து விடுகின்றான் என்பதாக சொன்னார்களா. கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் ஒன்று விளங்க வேண்டும். சுபஹ் தொழுகையை தொழுதுவிட்டு லுஹர் தொழுகையை தொழுவதற்கு முன்னால் செய்த பாவங்கள் லுஹர் தொழுகுவதன் மூலமாக அழிந்து விடுகிறது. லுஹர் தொழுகையை தொழுதுவிட்டு அதற்கு பின்பு செய்யக்கூடிய பாவங்கள் அஸ்ர் தொழுகுவதன் மூலமாக அழிந்து விடுகிறதா. மகரிப் தொழுவித்து மகரிபுக்கு முன்னால் செய்த பாவங்கள் அழிந்து விடுகிறது. இதை போன்று ஒவ்வொரு தொழுகைக்கு இடைப்பட்ட நேரத்திலே செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் அல்லாஹு தஆலா மன்னிப்பதற்கு தயாராக இருக்குகின்றான். ஆனால் நாம் தொழுகையை ஒரு பாரமாக கருதி கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இனி வரக்கூடிய காலத்திலேயாவது 5 வேளை தொழுகையை நாம் தவறாமல் தொழுக வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொன்னான், வஅமுர் அஹலக பிஸ்ஸலாத்தி வஸ்தபிர் அலைஹா, இறை தூதரே, உங்களுடைய குடும்பத்தை தொழுக சொல்லி ஏறிக்கொண்டே இருங்கன்னு சொல்றான். அடுத்து சொல்றான், நீங்களும் அந்த தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்பதாக சொல்றான். எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவங்க? இரவு முழுக்க நின்று தொழுகுவார்களாம், கால் நீங்க தொழுகுவார்களாம். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி நேரத்திலும் கூட இந்த சமுதாயத்திற்காக செய்த உபதேசத்திலே மிகவும் முக்கியமானது இந்த தொழுகையை நிலைநாட்டுங்கள், தொழுகையை விட்டுவிடாதீர்கள் என்பதாக சொல்லிவிட்டு சென்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கதா இல ஸலாத்தி சுப்ஹி கதா பிராயத்தில் ஈமான், எவன் ஒருவன் காலையிலே சுபஹ் தொழுகைக்கு செல்கிறானோ அவன் ஈமானுடைய கொடியை பிடித்து சென்ற நன்மை அவனுக்கு கிடைக்கும்னு சொன்னாங்க. யாருக்கு ஈமானுடைய கொடியை பிடித்து சென்றார்கள்? அந்த காலத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த சஹாபா பெருமக்கள் இந்த போர்க்களத்திலே ஈமானுடைய கொடியை பிடித்து சென்றார்கள். அந்த நன்மை கிடைக்கும்னு சொன்னாங்க. வமன் கதா இல சூகி கதா பிராயத்தின் இப்லீஸ், எவரொருவர் அதிகாலையிலே கடைவீதியின் பக்கம் செல்கின்றானோ அவன் இப்லீஸினுடைய கொடியை பிடித்து செல்வதற்கு சமம் என்பதாக சொல்லி காட்டினார்களா. கண்ணியத்திற்குரிய சகோதர பெருமக்கள், இனி வரக்கூடிய காலத்திலேயாவது 5 வேளை தொழுகையை தவறாமல் தொழுகின்ற பாக்கியத்தை வல்லோனாகிய அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தரல் புரிவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.